வெல்கம் டு மேக்ஸ் ட்ரேட். மேக்ஸ் ஆப்ஷன் மேஜிக் டூல் இது வந்து இந்தியன் மார்க்கெட்ல என்எஸ்சில நம்ம வந்து ஆப்ஷன்ஸ்ல யூஸ் பண்றோம், ஸ்டாக்ஸ்ல யூஸ் பண்றோம். அதே சமயத்துல க்ரூட் ஆயில் ஃபியூச்சர்ஸ்லயும் இதை யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து க்ரூட் ஆயில் வந்து கீழே வந்துருக்கு. இப்போ திரும்ப நமக்கு பை அபோவ் வரப்போகுது அப்படின்னா 5732க்கு மேல வந்தா மட்டும்தான் நம்ம அதை பை பண்ண போறோம். 5732 தாண்டி ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் வச்சப்பறம் பை பண்ணா 5793 5854 வரைக்கும் போறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல 5610 பிரேக் பண்ணி கீழே வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது இன்னும் கீழே போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ இதுதான் இன்னைக்கு க்ரூட் ஆயில பத்தி நம்மளோட சிஸ்டம் சொல்றது. நேத்து என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்கலாம். நேத்து பாருங்க இந்த இடத்துல ஓபன் ஆச்சு. நம்மளோட ரெட் லைனுக்கு கீழே வந்து ஒரு 5 மினிட்ஸ் கேண்டில் இந்த இடத்துல க்ளோஸ் வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஃபுல் டே இங்க நெகட்டிவ்லயே இருந்தாங்க. இன்னைக்கு அந்த நெகட்டிவ்னஸ் இன்னும் கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. ஸோ அவங்க ப்ளூ லைன் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு லைன். அதை தாண்டி எப்போ க்ளோஸ் வைக்கிறாங்களோ அப்பதான் அடுத்த லெவலுக்கு மேல. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது யூஎஸ் டாலர்ஸ்ல கோல்டு பாருங்க. இப்போ இன்னைக்கு வந்து 3416 அப்படிங்கிற இந்த டாலர் பிரைஸ்ல நமக்கு பை வருது. அங்கேருந்து பாத்தீங்கன்னா ஒரு 3536 வரைக்குமே போறதுக்கு ஒரு $20 வரைக்கும் ஏறதுக்கான வாய்ப்பை நம்ம சிஸ்டம் இப்ப காட்டிக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம். நேத்து பாத்தீங்க அப்படின்னா பை அபோவ் இந்த இடத்துல ஆக்டிவேட் ஆச்சு. அங்கே இந்த நேற்று ஒரு 10:45 அந்த டைம்ல நேற்று மார்னிங் ஆக்டிவேட் ஆனது. நேற்று நைட் வரைக்குமே மேல போனாங்க. திரும்பவும் அதே ஜோன்ல தான் இருக்காங்க. இன்னும் நேற்று ஒரு ஸ்டாப் லாஸ் இங்க இருக்கு. அதையே இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது காப்பர் பாத்தீங்கன்னா 899 அப்படிங்கிற இந்த நம்பரை தாண்டறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருக்காங்க. நேற்று பாத்தீங்கன்னா அதே 899 வரைக்கும் தான் வந்திருக்காங்க. இன்னைக்கும் அங்கே தான் வந்திருக்காங்க. சோ இன்னைக்கு இதை தாண்டி மேல போகும்போது அடுத்த லெவல் 902 905 வரைக்கும் போவாங்க. இது வந்து ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ். இந்த இண்டிகேட்டரை பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது தெரியணும்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க.